சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அக்னி நட்சத்திரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ நார்மல்லையே நல்ல நாள்லையே இத்தனை வெயில் அடிக்குதே, நம்மளால தாங்க முடியல, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா. இன்னும் அக்னி நட்சத்திரம் வேற வந்துருச்சுன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். நாம் நமக்கு இப்படி அக்னி பகவானால சூரியனால இவ்வளோ வெயில் இருக்குதே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஏன் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புராண கதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு புராண கதை இருக்குது, நம்ம அக்னி பகவான் கதை. நம்ம அந்த புராண கதையை பார்க்கலாங்களா? இதை நம்ம இந்த அக்னி நட்சத்திரம் உருவாகிறதுக்கே காரணம் அந்த புராண கதை தான். நீங்கள் அந்த அக்னி நட்சத்திரத்தோட புராண கதையை சொல்கிறேன் கேளுங்க. யமுனை ஆற்றங்கரையில் பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு பேர் காண்டவ வனம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்டுக்குள்ள அரிய மூலிகை செடிகள் அப்படி பலவிதமாக நிறைய இருக்குது. அதனால அந்த மனம் ஆற்றங்கரைக்கு வருவங்களை அப்படி அது இழுக்குமாமா. அவ்வளோ அந்த வாசம் அந்த மூலிகை செடி கவருமா. அந்த காட்டை யார் காவலில் இருக்குது அப்படின்னா, இந்திர பகவானோட காவலில் தான் அந்த வனம் இருக்கு. அந்த வனத்தில் இருக்கிற மூலிகைகளை செழித்து வளர வைக்க இந்திர பகவான் அப்பப்போ மழை பெஞ்சு அந்த காட்டை அப்படியே செழித்து வளர வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா மலைக்கு அதிபதி யாரு? இந்திர பகவான். அதனால இந்திரன் பகவான் அந்த காட்டை அப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இயற்கையை எழிலுடன் மூலிகை மனமும் வீசிக்கொண்டிருந்த இந்த இதமான சூழ்நிலையில யமுனை நதியில கண்ணனும் அர்ஜுனனும் அவங்க ஃப்ரெண்டுங்க கூட நண்பர்கள் கூட சேர்ந்து தண்ணி ஊற்றி நீராடிட்டு விளையாடிட்டு மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அதெல்லாம் குளிச்சுட்டு கரையேறும் போது ஒரு அந்தனர் வர்றாரு. அவர் கண்ணனுக்கிட்டையும் அர்ஜுனன்கிட்டையும் பார்த்து, எனக்கு உங்களால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களை பார்த்தா ரொம்ப கருணை மிக்கவீங்களா இருக்கிறீங்க, அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. எனக்கு அதிக பசியா இருக்குது, என்னால் அந்த பசியை தாங்கவே முடியல, என் பசியை தீக்கிறதுக்கு உங்களால தான் உதவ முடியும், அதனால எனக்கு இந்த பசியில இந்த வனத்துக்குள்ள எனக்கு என் பசி சரியாகிறதுக்கான மூலிகை மருந்து எல்லாம் இந்த வனத்துல இருக்குது, நான் போய் அதை சாப்பிட போகணும், அதுக்கு நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டதையுமே மகாவிஷ்ணு அவர் நல்லா உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்ததையும் அவர் கேட்குறாரு. மகாவிஷ்ணு கேட்குறாரு, ஏன் அக்னி பகவானே, ஏன் நீங்க இந்த வேஷத்துல மாறு வேஷத்துல எங்ககிட்ட கேட்குறீங்க, நேரடியாவே கேட்டிருக்கலாமே, ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அந்தனர் அப்புறம் அக்னி உருவத்தில் அந்த அந்தனராக வந்தவர் அக்னியா மாறிடுறாரு. மாறி ஏன் இப்படின்னா, எனக்கு இந்திரன் நான் இந்த மாதிரி வேஷத்தில் வரலின்னா இந்திரன் கண்டுபிடிச்சுக்குவாங்க, அதனால தான் நான் இந்த வேஷத்தில் வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால ஏன் அப்புறம் கேட்குறாரு நம்ம மகாவிஷ்ணு கண்ணன் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு எதனால நீங்கள் உங்களுக்கு பசியாறணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியளக்கிற பரந்தாமனான மகாவிஷ்ணுவான நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, சுவேதசி அப்படிங்கிற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்று நடத்திக்கினாரு. அந்த யாகத்தின் விளைவாக அவர் அதிகப்படியான நெய்யை ஊற்ற ஏன்னா அந்த அக்னியில நெய் ஊற்ற யாருக்கு போகும்? அக்னி பகவான் தான். அதனால நான் அந்த நெய்யை உட்கொண்டு எனக்கு மந்த மூளையா ஆயிப்போச்சு. அதனால எனக்கு மந்த நோய் என்னை தாக்கிடுச்சு. அதனால அந்த மந்த நோய் நீக்குவதற்கான தகுந்த மூலிகை செடி இந்த வனத்துல தான் இருக்குது. அதனால இந்த அரிய வகை மூலிகையை நான் சாப்பிட்டேனா தான் எனக்கு அது சரியாகும், மந்த நிலை போகும், அதுக்காக நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். நான் இங்கே சாப்பிட வந்தேன்னா நம்ம இந்திரன் மழையை பெஞ்சுறாரு, அதனால நான் சாப்பிட முடியல, ஏன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இதற்கு ஏன் நீங்கள் எங்கள் தயவுலை நாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்குறாப்புல. ஏன்னா இந்த வனத்துக்குள்ளே நான் போகும்போதெல்லாம் இந்திரன் மேகக்கூட்டங்களை எல்லாம் உத்தரவிட்டு, ஏன்னா அக்னினாவே என்ன? நெருப்பு.
அந்த காட்டுக்குள்ள நெருப்பு போச்சுன்னா என்ன ஆகும், அந்த காடு ஃபுல்லா எரிஞ்சு போயிடும். அதனால இந்திரன் வந்துட்டு மேக கூட்டத்துக்கிட்ட அக்னின்னு வந்தாவே சரி, நெருப்பு மேக கூட்டத்துக்கிட்ட வந்து மழையை மழையை பெய்ய வச்சிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னோட முயற்சி எல்லாம் வீணாகி போயிடுது, அதனால என்னால் மந்த புத்தின்னு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி பகவான் சொல்றாரு. அப்புறமேட்டு கண்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்து சிரிச்சு ஒரு கண்ணில் ஒரு ஜாடகை காமிக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் என்ன சொல்றாரு, சரி அக்னி தேவனே, நாங்க வந்து உங்களுக்கு உதவுறோம், ஆனா எங்களுக்கு ஒரு நிபந்தனை. அதுக்கு நீங்க இந்த உதவிக்கு உபகாரமா எனக்கு வில்லும் அம்பார துணியும் வேணும். ஏன்னா நாங்க இங்க வந்து குளிக்கிறதுக்கு தான் வந்தோம். அதனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களை அவங்களை தடுக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட அம்பு வில்லெல்லாம் இல்லை, நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றாப்புல. உடனே வந்து நம்ம அக்னி பகவான் என்ன பண்றாரு, சக்தி மிகுந்த காண்டிப வில்லு கொடுக்குறாரு. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாரு. அந்த காண்டிப வில்லு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அர்ஜுனனுக்கு ஜாட காமிச்சது. காண்டிப வில்லு, அம்பு, அம்பார துணி இதெல்லாவதையும் அக்னி பகவான் வந்து நம்ம கொடுத்துட்டு கண்ணன் வந்து சொல்றாரு அதுக்கு, அக்னி தேவனே, உன் பிணியை வந்து தீர்த்து கொள்வதற்கு 21 நாள் மட்டும்தான் இந்த காட்டுக்குள் பிரவேசிக்கலாம். அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்றாரு. அக்னி தேவனும் ஆசையா சந்தோஷமா வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரு. ஏன்னா அக்னி பகவான் போனார காடு எரியுமில்ல, பிரவேசிக்கிறதுனா என்ன, வனம் எரிஞ்சு போகும். பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்கினான். இதை கண்ட இந்திரன் வந்து மழையை வந்து வேகமா பெய்ய சொல்லி மேகத்துக்கிட்ட வந்து கால மேகத்துக்கிட்ட உத்தரவிடுறான். மேகங்கள் கூட்டம் கூட்டமா வானில் வருவதை கண்ட கண்ணன் வந்து அர்ஜுனனை பார்க்க, அர்ஜுனன் வந்து அந்த வனத்துல மழை பொழியாம இருக்க சரக்கூடு ஒன்றை தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டி தடுத்துறான். அந்த காட்டு மேல மட்டும் மழை பெய்யாத தடுத்துறாங்க. அக்னியும் முதல் 7 நாட்கள் வேகமா தம் பசிய வனத்தில் உள்ள மூலிகை பகுதிகள் நுழைந்து கபாலீகரம் செய்தார். அடுத்த 7 நாட்கள் வந்து சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டாரு. அடுத்த 7 நாட்கள் வந்து மிதமா உண்டு. இறுதியில கண்ணனிடம் அர்ஜுனிடம் வந்து விடை பெற்று ரொம்ப நன்றி சொல்லிட்டு, என்னோட மந்த புத்தி போயிடுச்சு, எனக்கு இது ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை விட்டுட்டு அவர் வெளியேறாரு. இப்படி வந்து அக்னி தேவன் வந்து அந்த காண்டவ வனத்தை வந்து எரித்த நாட்கள் தான் அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இதனால தெரியுதுங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 7 நாள் வந்து ரொம்ப அக்னியா கொதிக்கும். ஏன்னா அந்த அக்னி பகவான் வந்து வயிற்று பசிக்கு வந்து போய் சாப்பிட போறாரு இல்லையா. அடுத்த 7 நாள் வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். மூணாவது அடுத்த 7 நாள் வந்து அவர் கொஞ்சம் அமைதியா, மனசெல்லாம் அமைதியானதுனால அடுத்த 7வது நாள் வந்து கொஞ்சம் இன்னும் நமக்கு வந்து அக்னி குறைஞ்சிருது. அதனாலதான் நமக்கு அக்னி நட்சத்திரம் வந்து இவ்வளவு சிறப்பு மிக்கதா நமக்கு அக்னி நட்சத்திரம் வந்து தோன்றுதா புராணங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அக்னி பகவானோட அக்னி நட்சத்திர கதையை பார்த்தாச்சு. நம்ம அக்னி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். நம்ம என்ன சாமி கும்பிடணும் அப்படிங்கறதும் நம்ம இதுல பார்த்துடலாம். நம்ம வந்து அக்னி நட்சத்திரத்தோட சக்தியை கொண்டது வந்து கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து தேவதை வந்து அக்னி பகவான். வந்து அக்னி பகவான்னா யாரு, நெருப்பை தாங்கும் சக்தியை வந்து படைத்தது தான் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு நூலெல்லாம் சொல்றாங்க. நம்ம கார்த்திகை நட்சத்திரம் உகந்தது யாரு, நம்ம சிவபெருமானோட நெற்றிக்கண்ணுல இருந்து உருவானவர் தான் முருகர். அதனால முருகர் வந்து அக்னி தான், அக்னி பிளம்பா வந்தவர் தான் நம்ம முருகப்பெருமானா ஆயிருக்கிறாரு. அதனால நம்ம வந்து முருக வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நம்ம அக்னி நட்சத்திரத்தப்ப எல்லா கோயிலையும் முருகர் கோயில்ல வந்து சிறப்பா வழிபாடு பண்ணுவாங்க. எல்லா சாமிக்கும் வந்துட்டு நம்ம பன்னீர் வெட்டி வேலை போட்டு அதுல பன்னீரை ஊற்றி சாமிக்கு வந்து ஒவ்வொரு சொட்டா உழுவுற மாதிரி சாமியை குளிர்ச்சியா வச்சிருப்பாங்க. இது எல்லா கோயிலையும் நடக்கும். நம்ம வந்து சூரிய பகவானை சிறப்பா கும்பிடுறது வந்து இதுல முக்கியம். நம்ம வந்து காலையில வந்து பூஜை அறையில வந்துட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஓம் அஜ்வத் அஜாய வித்மக பாசகஸ்தாய் தீமிகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 21 டைம் டெய்லி சொன்னீங்கன்னா நமக்கு வந்து கண் பிரச்சனை, இந்த வெப்பத்தால வர்றதுனால வெப்பத்தின் தாக்கத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் வந்து கட்டுப்படும். அக்னி நட்சத்திரம் வந்து காலகட்டத்துல வந்து மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி சாமிக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணி ஊற்றுறது, அபிஷேகம் பண்ணுறது,
அப்புறமேட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பானகம் வழங்குறது வந்து நல்ல பலன்களை தரும். நம்ம வந்து பரணிக்குரிய துர்க்கையையும் ரோகிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தன அபிஷேகம் பண்ணி வழிபட்டாலும் ரொம்ப சிறப்பு. நம்ம வந்து சூரிய பகவானை வந்துட்டு சிறப்பாக மெயினாக சிறப்பாக கும்பிடணும். சூரிய பகவானோட வெப்பம் தான் நமக்கு, சூரியன் அக்னி எல்லாமே நமக்கு வந்து முக்கியமாக அந்த வெப்பத்தை கொடுக்கறது தான். நம்ம அதனால சிவபெருமானை கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. அக்னி நட்சத்திர நாளில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா, நம்ம செடி கொடி மரங்களை வந்து நம்ம வெட்டக்கூடாது, நார் உரிக்கக்கூடாது, விதை வந்து காட்டில் விதைப்பாங்க இல்லையா அது விதைக்கக்கூடாது, கிணறு குளம் தோட்டம் இதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது, அந்த காட்டையெல்லாம் சீரமைக்கக்கூடாது, நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்புகள் செய்யக்கூடாது, வாகனங்களில் நெடுதூரம் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அக்னி நட்சத்திர காலத்தில் வந்து தெய்வ வழிபாடு. நம்ம வெயிலில் போகாத, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்துக்கணும். அதனால வெயில் இல்லாத சமயம் பார்த்து போகணும். நம்ம வெயிலில் தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணுறது, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால இது மாதிரி தான் புராணங்கள்லேயும் எல்லா புக்லேயும் போட்டிருக்கு. இது எல்லாமே நான் வந்து நம்ம மற்றவங்க சொல்லி கேட்டு நம்ம சின்னதுலேருந்து தெரிஞ்சு நம்ம செஞ்சதை தான் நான் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நன்றி. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அடுத்த புராணத்தில் பார்க்கலாம். நான் வந்து கத்திரி வெயில் என்னைக்கு ஆரம்பிக்குது முடியுதுன்னு சொல்லிட்டு வருஷம் வேறு வேறு டேட்டில் இருக்கும் நமக்கு. அதனால நான் இந்த புராணம் வந்து எப்போதும் ஒரே தான். அதனால புராணங்கள் மட்டும் சொல்லிடுறது. நான் அந்த டேட்டை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன், அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சிவார்ப்பணம்.